வணக்கம். உன் அருளால் தமிழே அடங்கி அமைகிறேன். உன் அருளால் தமிழே. எங்கும் நீதி, யாவருக்கும் நீதி என்று சமன் செய்து சீர்திருக்கும் போல் நம்மளை எல்லாம் வழிநடத்துகின்ற அந்த எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து என் உரையில் வந்தது. மெழுகாய் உருகி ஞானத்தால் ஒளி வீசி அலை கடலின் ஆழம் போல் பாடம் புகட்டி அறியாமை இருள் அகற்றும் போல் வீட்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, ஞானத்தால் ஒளி வீசி அறிவால் சுடர்விட்டு இந்த விழுப்புரம் நகரமெங்கும், விழுப்புரம் மாவட்டமெங்கும், தமிழகமெங்கும், இந்திய திருநாடெங்கும், இந்த உலகெங்கிலும் மனம் பரப்பி புகழ் ஓங்கி நிற்கும் தேவானை அம்மாள் கல்லூரி மாணவிகளான என் உயிரிலும் மேலான இரத்தத்தின் இரத்தங்களான என் மானசீகனோடு கூட பிறந்த எத்தனையோ நிகழ்வுகளிலே நான் உரையாற்றியிருக்கின்றேன். எத்தனையோ மேடைகளிலே தலைப்புகளிலே பேசியிருக்கின்றேன். ஆனால் உண்மையிலேயே ஏற்கனவே நான் 5 முறை துறை தலைவராக இருந்தும் கூட 5 ஆண்டுகள் இப்படி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியிலே பங்கேற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே இல்லை. இதுதான் முதல் வாய்ப்பு. உத்தாரமாய் அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பு இத்துணை நாள் தள்ளி போன காரணம் அது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. மகன் தந்தை காட்டும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். ஒரு மகன் தந்தைக்கு உதவி செய்வது என்னவென்றால், இவன் தந்தை இவனை பெற இவன் என்னதவம் செய்தானோ அந்த அளவுக்கு அந்த மகன் அந்த தந்தைக்கு பெருமையை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே ஒரு தந்தைக்கு தாய்க்கும் பெருமையை கொடுக்க முடியாவிட்டாலும் சரி, எந்த ஒரு மன வருத்தத்தையும் நான் இதுவரை கொடுத்ததில்லை என்பதில் ஒரு சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக இருக்கு. இந்த சமுதாயத்திலும் கூட நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, 1999ஆம் வருடம் புனித வளனார் கல்லூரியை நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு புத்தாண்டிலும் சிலர் ஒரு முடிவு எடுப்பார்கள், ஒரு உறுதிமொழி எடுப்பார்கள். இயற்கை. நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நான் மது அருந்த மாட்டேன், நான் சினிமா பார்க்க மாட்டேன், எந்த வார்த்தையும் பேச மாட்டேன், இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுப்பார்கள். ஆனால் நான் எடுத்த முடிவு 1999 ஜனவரி 1ஆம் நாள், இனி இதுக்கு முன்னரும் சரி இல்லை, இனிமேலும் எந்த ஒரு தருணத்திலும் பொய் சொல்லக்கூடாது, நம்மால் பாதிக்கப்பட்டவர் எவரும் இருக்கக்கூடாது என்ற 2 தான். அதை காதலன் காதல் வகை புரிவால் உட்குடையால் ஊர்நாள் இயல்பினால் உட்கி எனறிந்து ஊடி இனிதின் உடரும் மடபடி மாதனால் பெண் என்பான். நாளடியார்கள் நல்ல கட்டுக்கோப்பான உடலமைப்பு உடையவளாய், கணவன் என்ன நினைக்கின்றானோ அப்பேற்பட்ட உடைகளையும் நகைகளையும் அணியக்கூடியவளாய், கணவனுடைய மனநிலை எப்படியோ அப்படி அவனை வரவேற்று உபசரித்து அவனை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசாமல் அன்பாய் நடக்கக்கூடியவள் சிறந்த மனைவி. அப்படி ஒரு சிறந்த மனைவிக்கு நல்ல கணவனாக இருப்பதிலும் எனக்கு ஒரு சந்தோஷம். தந்தை மகன் காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்பது என்பது வள்ளுவம். ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்றால், ஆன்றோர் மத்தியிலே அவனை ஒரு நல்ல மனிதனாக உருவாக்க வேண்டும். அந்த வகையிலே மானசீகனுக்கும் நான் ஓரளவுக்கு உதவி புரிந்திருக்கிறேன் என்பதிலும் ஒரு சிறிய சந்தோஷம்.
இன்னொரு விருப்பத்தின் மூலியமாக. நான் இந்த பணியை எடுத்ததே என் சொந்த விருப்பத்தின் மூலமாகத்தான். இந்த சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10000 நாட்டல், இவை அனைத்திலும் புண்ணியம் கோடியது தெரியுமா? அங்கார் ஏழைக்கு கல்வி அறிவித்தல். அதனாலே இந்த துறையிலே இப்படி ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு கல்வி அளிப்பதிலே உண்மையிலேயே எனக்கு மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷமும் கூட. அப்படி இந்த ஆசிரியர் துறையிலே எல்லாவற்றிலும் சாதித்து விட்டேன். இந்த ஆசிரியர் துறையிலே நான் சாதித்து விட்டானா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு அவ்வப்பொழுது எழுவது. 12 ஆண்டு கால இந்த நீண்ட பயணம், இந்த பயணத்திலே இந்த தொழிலே நான் சாதனை புரிந்திருக்கிறேனா என்ற அந்த ஐயம் இருந்தது. அந்த ஐயம் எப்பொழுதோ தெரிந்துவிட்டது. நீ சாதித்து விட்டாய் என்று எப்போதெல்லாம் என் பேர் சொல்லுகையிலே உங்கள் கரகோஷம் அந்த எத்தனையோ விருதுகள், மிகப்பெரிய விருதுகள், அவற்றை எல்லாம் காட்டிலும் என்னுடைய மாணவிகளும் பாராட்டி இருக்கின்றதே, அதை விட உயர்ந்த ஆஸ்கர் விருது, நோபல் விருது எனக்கு உலகத்தில் வேறு விருது. வகுப்பறையில் நான் உன்னதம் அடையும் தருணமெல்லாம் எப்பொழுதெல்லாம் வகுப்பறை உள்ளே வந்து அந்த ஸ்டேஜிலே ஏறி நிற்கின்றனோ அந்த தருணம் தான் என்னுடைய உன்னதமான தருணம். என் மாணவிகள் படித்து முடித்து வெளியே சென்று ஏதோ ஒரு நல்ல அலுவலகத்திலே ஒரு பணியிலே அமர்ந்து வெற்றி பெற்று வருவானேயானால் அப்பொழுது அவன் கூறும் வார்த்தை, ஐயா, நான் வெற்றி பெற்றதுக்கு என்னுடைய படிப்பு காரணம், என் தந்தை காரணம், மற்ற ஆசிரியர்கள் காரணம், நீங்களும் அதில் ஒரு காரணம் என்று கூறுகிறாளே, அந்த ஒரு தருணம் தான் என்னை நெகிழ வைக்கக்கூடிய தருணம். இந்த ஒரு கட்டம் என்பது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை. பேசும்போதே என்னுடைய நான் உணர்கிறது. ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை தற்காலிகமாக நான் பிரிய போகிறேன். என்னுடைய குழந்தைகளை மீண்டும் நான் இங்கே உயர்கல்விக்கு வருகிறேன் என்றால் தெரியவில்லை. நான் இங்கே இருக்கின்றேனா என்றும் தெரியவில்லை. அப்படி பிரியும் பொழுது என்னுடைய கண்கள் புலமாகின்றன, என் இதயம் நனைகிறது. ஆனாலும் பிரியக்கூடிய சூழ்நிலை. சில சந்தர்ப்பத்திலே நாம் சிலவற்றை இருந்ததாக வேண்டும். இந்த 3 ஆண்டு கால நடிக பயணம் என்பதும் ஒரு ரயில் பயணம் போல்தான். ரயிலே நம்மோடு அமர்ந்து வருகிறார்கள், வெகு தூரம் செல்கின்றோம். ஒரு 6 மணி நேரம் 7 நேரம் பயணத்திற்கு பிறகு நன்றாக உறவாடி கொண்டு செல்கின்றோம். நீங்கள் எப்படி இருந்தீர்கள், உங்கள் குழந்தைகள், உங்கள் வீடு என்று. ஆனால் அந்தந்த நிறுத்தம் வந்தவுடனே அவரவர் பிரிந்து செல்வது என்பது தரிசனமான உண்மை. இதற்காக அழுது கொண்டோ வருத்தப்படுவதோ நாம் இல்லை. ஆனாலும் இது சற்று வேறுபட்டதுதான். 3 ஆண்டு காலம் ஒரு குடும்பத்தை போல இங்கே இருந்துவிட்டு விரிவு என்பது சற்று முடியாத காரியம். உங்களுக்கு எப்படியோ தெரியவில்லை, என்னாலெல்லாம் அதை தாங்கவே முடியாது, அதை வெளிப்படுத்த முடியவில்லை, அவ்வளவுதான். ஆனாலும் செய்ய வேண்டிய சூழ்நிலை. உங்களால் அடுத்தவர்களுக்கு செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. வேதாந்தம் பேசுகிறேன், புத்தரா, கடவுளா, இயேசுவா நினைக்க வேண்டாம். ஏதோ நம்மால் தீங்கடைந்தவர் கண்டிப்பாய் எவருமே இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை பாதிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். ஆனால் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்த ஒரு சின்ன புன்னகை கூட உன்னிடமிருந்து எழுந்துவிடக்கூடாது. முக்கியமாக பெண்கள், நீங்கள் ஒரு குடும்பத்தையே ஆளப் போகின்றீர்கள். உங்களால் ஒரு சமுதாயம் பயனடைய போகிறீர்கள், ஒரு சமுதாயத்தை தலைமை தாங்க போகிறீர்கள். அதற்குத்தான் சொன்னார், பெண்ணுக்கு கல்வி கொடு, ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடு, அவள் ஒரு சமுதாயத்தையே உருவாக்குவார் என்றார். அப்படிப்பட்ட ஒரு முதன்மையான கல்லூரியை நாம் பயின்று கொண்டிருக்கிறோம். இந்த பட்டய படிப்பு அதன்
அதன் விளைவு நீங்கள் அதை வெளியே கொண்டு செல்லும் போது அது உங்களை மட்டும் முன்னேற்றம் தருவதாக இருக்கக்கூடாது, உங்களை சார்ந்தவர்கள் இது 1-2 பேராக கூட இருக்கட்டும். நீங்கள் ஒரு நல்ல பணிக்கு சென்று விட்டால் உங்கள் தோழியை அந்த பணிக்கு சென்று அவருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவி செய்வதை நாம் வழக்கமாக கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய செய்தி. அடுத்ததாக ஓராண்டு காலம் இந்த துறையிலே செம்மையாக பணியாற்றிவிட்டேன். அப்படி பணியாற்றுவதற்கு இவர்கள் கூட இது ஒரு அரசாங்கம் தான். அந்த அரசாங்கத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றால் சிறந்த அமைச்சர்களும் தளபதிகளும் கண்டிப்பாக வேண்டும். உரை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். முறையாக ஆட்சி செய்து அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய மன்னவனை இறைவனுக்கு சமமாக அந்த மக்கள் பார்ப்பார். இறைவனுக்கு சமமாகலாம் என்னை பார்க்க சொல்லவில்லை. ஆனால் இந்த அமைச்சர் தளபதிகள் இல்லை என்றால் இந்த அரசனும் இல்லை. தலைமை அமைச்சர் அமைதியாக இருந்து 5 ஆண்டு காலம் அமைதியாகவே இருந்து இந்தியாவை ஆண்டவர் நரசிம்மராவ் தந்திரவாதி. உள்துறை அமைச்சர் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தையே இழுக்கக்கூடியவர் பிரபா. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவம். இந்த செயலை இன்னவர் இந்த கருவியால் சிறப்பாக முடிப்பார் என்பதை ஆராய்ந்து அந்த செயலை அவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அப்படி நாம் கண்டெடுத்த ஒரு வைரம் பாரதம். சிறந்த மாணவியை தேர்ந்தெடுத்தல், சிறந்த துறையை தேர்ந்தெடுத்தல், அந்த வேலையை ஒப்படைத்தேன். அதை அவர் செய்கின்ற பாங்கு இருக்கின்றது. நமது துறையிலே சிறந்த மென்பொருள் வல்லுநர், அவர் ஒரு நாத சங்கத்திலே உறுப்பினர்.
சிறிய சந்தியாவை கண்டிப்பாக அந்த இடத்தை எவராலும் இந்த துறையிலே எல்லாம் விளக்க போகின்றோம். அது உள்ள மனிதன் கண்டிப்பாக வெற்றி பெறுவான். அவனுக்கு ஒரு உன்னதம் இருக்கும். அப்படி கண்ட ஒரு வைடூரியம் நமக்கு வைடூரியம் தேவை. கண்டிப்பாக எங்கள் மனதையும் ஆள்கிறார். கோகிலா அவர் வேறு துறையை சார்ந்தவர். அலைகள் இருக்கின்றது. அந்த என்ன அலை என்பது ஒன்றாக இருக்கக்கூடிய இணைத்து ஒன்றாக சேரும். அப்படி பொறியியல் துறையை படித்ததாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு அலை எழுந்து விட்டது. நாம் இங்கேதான் ஐக்கியமாக போக வேண்டும். அறையே மொழியாக்கக்கூடியது. உதவி அன்பும் இருப்பதால் தான் என்னால் இந்த தேரை செம்மையாக செலுத்த முடிகின்றது. நான் மட்டும் காரணம் இல்லை, இதுதான் காரணம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி தான் நம்ம டிபார்ட்மெண்ட். நான் முன்னாடி நிற்கிறேன், எனக்கு முன்னாடி 100 கம்ப்யூட்டர் வேலை செய்கிறேன். ஐ எம் ரன்னிங். ஆக இந்த தருணத்திலே இப்படி வாய்ப்பை இவருக்கெல்லாம் நன்றியை கூறிக்கொண்டு வாழ்க்கையிலே நீங்கள் எல்லோரும் மென்மேலும் பல வெற்றிகளை குவிக்க வேண்டும். அதற்கு எல்லாம் இறைவனையும்